வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசி அல்டிமேட் சீரிஸ் போயிட்டு இருக்குங்களா. பிசி அல்டிமேட்ல நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன். கெமிஸ்ட்ரியில ஒரு யூனிட் வைஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் வேதியியல் அந்த லெசன் பார்க்க போறோம். சரிங்களா, அந்த யூனிட்டே பார்க்க போறோம் ஃபுல்லா. உங்களோட வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, யூடியோ என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. கொஸ்டின்குள்ள போலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெங்காயத்தை வெட்டும் போது கண்களில் கண்ணீர் வருகிறது, இதற்கு காரணமான வேதிப்பொருள் எது? நம்ம வீட்டுல எல்லாம் வெங்காயம் வெட்டுவாங்க, அம்மா வெங்காயம் வெட்டுவாங்க பார்த்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டும் போது கண்ணுல தண்ணி வருது இல்லையா, அது காரணமான வேதிப்பொருள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபேன் தயால் எஸ் ஆக்சைடு. ப்ரொபேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் தான் நம்மளோட கண்கள்ல கண்ணீர் வர்றதுக்கு காரணமா இருக்கு. சரி, வெங்காயத்தை நம்ம வெட்டுறோம் இல்லைங்களா. அப்ப வெங்காயம் அப்படின்றது எல்லாமே தாவரங்களாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாமே செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். உயிரினங்களின் அடிப்படை செயல் அல்லது செல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அந்த செல்கள்லாம், அந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய அந்த செல்கள்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வெட்டும் போது சிதைவடையும். அந்த மாதிரி சிதைவடையும் போது அதுல இருந்து இந்த ப்ரொபேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு, சரிங்களா, கேஸ், அது வெளியே வரும். அதுதான் என்ன பண்ணணும், நம்மளோட கண்ணுல பட்டு நமக்கு எரிச்சலை உண்டாக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வகையான கேஸ், சரிங்களா, அதுதான் எரிச்சலை உண்டு பண்ணுது. சரிங்களா. சரி, அதே மாதிரி இந்த வெங்காயத்தை நறுக்கும் போது தண்ணியில போட்டுட்டு நறுக்கும் இல்லையா. தண்ணியில போட்டுட்டு நறுக்குனா அந்த மாதிரி கண்ணீர் வர்றது கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா, அந்த வாயு என்னன்னா தண்ணியிலே அதாவது தண்ணியிலே டைல்யூட் ஆயிடும். சரியா, படிச்சிருப்போம் இல்லையா. தண்ணியில போட்டா ஏதோ ஒரு அமிலம்லாம் கூட தண்ணியில கலக்கணும்னா அது டைல்யூட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் இந்த வாயுவும் என்னவாகும்னா, நம்ம நறுக்கிட்டு வெங்காயத்தை தண்ணியில போடும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள்லாம் நீர்லயே கரைஞ்சிடும். அதனாலதான் தண்ணியில போட்டு நறுக்கும் போது கண்ணீர் வர்றது குறைவா இருக்கும். சரிங்களா. இந்த கொஸ்டின் ஒழுங்கா படிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொபேன் தயால் எஸ் ஆக்சைடு, என் ஆக்சைடு எஸ் என் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்க தயால் இருக்கு, ஆனா இங்க தயால் இல்லை. கொஞ்சம் ஆப்ஷனை ஒழுங்கா படிச்சீங்கன்னா தான் புரியும். சரிங்களா. ப்ரொபேன் தயால் எஸ் ஆக்சைடு, இதுதான் வெங்காயத்துல நம்ம கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிமெண்டை முதலில் கண்டறிந்தவர் யார்? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சிமெண்டை முதலில் கண்டறிந்தவர். இது என்னன்னா, அன்றாட வாழ்வில் வேதியியல் நம்ம படிச்சோம் இல்லையா. அப்படின்னா அன்றாட வாழ்வில் நம்ம டெய்லி யூசேஜ்ல என்னெல்லாம் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அதை பத்தியே ஒரு லெசன் தான். அதுலதான் இந்த சிமெண்ட் எல்லாம் பத்தி படிக்கிறோம். சிமெண்டை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஆஸ்பிடின். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தை நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாரு, இவர் தான் முதல்ல சிமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இங்கிலாந்துல போர்ட்லாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. போர்ட்லாண்ட், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சுண்ணாம்பு கற்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமெண்ட்டை ஒத்த மாதிரி இருந்துச்சான். அங்கிருந்துதான் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாரு. அதனாலதான் அதுக்கு பேர் போர்ட்லாண்ட் சிமெண்ட். நிறைய இந்த சிமெண்ட் பேக்ல எல்லாம் எழுதிருப்பாங்க போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் கண்டுபிடிச்சாருன்னா வில்லியம் ஆஸ்பிடின், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். சரி, அலெக்சாண்டர் பிளமிங் யாரு? அலெக்சாண்டர் பிளமிங் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மருந்து, முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங். அதுக்கடுத்தது ஆல்பர்ட் நிமோனின் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மயக்க மூட்டி, நமக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மயக்க மருந்தை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் நிமோனின். இவர் அந்த கோகோ இலைகள் கொக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தாவரம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த கோகோ இலைகள்ல இருந்து கோகைன் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை பிரிச்சு எடுத்து அதை மயக்க மூட்டியா முதல்ல பயன்படுத்துறாரு. அதுக்கடுத்தது திலீப் மஹாலா பாப்பைஸ் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த ஓஆர்எஸ் கரைசல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. வீட்டுல பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ லூஸ் மோஷன் ஆகுது, பேதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா முதல்ல என்ன கொடுக்க சொல்லுவாங்க, டாக்டர் கிட்டே போனீங்கன்னா கூட முதல்ல என்ன கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓஆர்எஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இது என்ன பண்ணோம்னா நம்மளோட உடம்புல அந்த உப்பு சக்கரை தண்ணி தான். அந்த ஓஆர்எஸ் அப்படின்றது என்னன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓஆர்எஸ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல அதாவது லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா நீர் சத்து ஃபுல்லா வத்திட்டே இருக்கும். அதாவது தொடர்ச்சி ஆகிட்டே இருக்குன்னா நீர் சத்து ஃபுல்லா வத்திடும். அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா இந்த ஓஆர்எஸ் கொடுக்கணும். இது என்ன பண்ணும், இதுல இருக்கக்கூடிய இந்த சோடியம் என்ன பண்ணும்னா நம்மளோட குடல்ல அந்த நீரை உறிஞ்சறதுக்கு பயன்படும். அதனாலதான் உப்பு சக்கரை தண்ணி, நம்ம ஓஆர்எஸ்ஸே இல்லைன்னா கூட நம்ம வீட்லயே உப்பு சக்கரை தண்ணி கலந்து கொடுக்கலாம். அது அந்த சோடியம், அந்த உப்புல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடு உப்புன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இதுல இருக்கக்கூடிய இந்த சோடியம் என்ன பண்ணும்னா நம்ம குடல் நீரை உறிஞ்சறதுக்கு அது பயன்படும். அதனாலதான் இந்த ஓஆர்எஸ் கொடுக்கும். சரிங்களா. இந்த ஓஆர்எஸ்னால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய உயிரிழப்புகளை தடுக்கலாம். காலரா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வந்துச்சு.
அந்த டிசீஸ் வந்து வந்தப்போ இந்த ஓஆர்எஸ் பத்தின பயன் தெரியாததுனால 50% மேல உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஓஆர்எஸ் கொடுத்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த உயிரிழப்பு வந்து 3% அளவுக்கா குறைஞ்சிச்சான். அந்த அளவுக்கு ஓஆர்எஸ் ஓட வேலை இருக்கு. சரிங்களா? அப்பதான் நீர் சத்து மொத்தமே வத்திடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மூளைக்கு போகக்கூடிய, அதாவது மூளைக்கு நம்ம உடல் உறுப்புகள் எல்லா பாகங்களுக்குமே நீர் சத்து அவசியம் தேவையா. ரத்த ஓட்டம் ஓடுது இல்லையா, அந்த ரத்தம் வந்து ஒழுங்கா சர்க்குலேட் ஆகணும்னா கூட நீர் சத்து அவசியம் தேவை. அதனாலதான் வந்து அந்த நீர் சத்து வத்த எல்லா பாகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துரும். அதனாலதான் இறப்பு ஏற்படும். லூஸ் மோஷனே அதிகப்படியா ஆச்சுன்னா இறப்பே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இறப்பு ஏற்படாம தடுக்கணும்னா இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஆர்எஸ் கரைசலை கொடுத்தோம்னா தடுக்கலாம். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சவர் தான் யாருன்னா திலீப் மஹாலா பாப்பைஸ் அப்படின்னு சொல்றவர். சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சிமெண்டை முதலில் கண்டறிந்தவர் வந்து வில்லியம் ஆஸ்பிடில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் சிமெண்ட் தயாரிக்கவும் பயன்படுவது எது? கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பாரிஸ் சாந்து நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாம் நிறைய சொல்லியிருப்போம் இல்லையா, பார்த்திருப்பீங்க. பாரிஸ் சாந்து அப்படின்றது என்னன்னா கால்சியம் சல்பேட் CaSO4.H2O அப்படின்னு சொல்லுவோம். இதை தயாரிக்கிறதுக்கும் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கும் பயன்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம். சரிங்களா? இந்த ஜிப்சத்துல இருந்து தான் இதை தயாரிக்கிறாங்க. அதாவது ஜிப்சத்தோட வாய்ப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா CaSO4.2H2O அப்படின்னு இருக்கும். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பாரிஸ் சாந்து வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். இங்க வந்து 2 இருக்கும், இங்க 1/2 இருக்கும். இது மட்டும் தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்ல. இந்த ஜிப்சத்தை வந்து நம்ம சூடு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சூடு பண்ணோம்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நீர் மூலக்கூறுகள் 2 H2O இருக்கு இல்லைங்களா, இந்த நீர் மூலக்கூறுகள் ஆவியாகிட்டு நமக்கு வந்து பாரிஸ் சாந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஜிப்சம் தான் வந்து பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் சிமெண்ட் தயாரிக்கவும் நமக்கு பயன்படுது. சரி, ஜிப்சம் வேற எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உரங்களா பயன்படுது. அதே மாதிரி ஜிப்சம் வந்து சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. உரங்கள் தாவரங்களுக்கு தேவையான உரங்களா பயன்படுத்துறோம். சரியா? அப்புறம் வேற என்ன, எப்சம் இருக்குது பாத்தீங்களா, மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் உரங்களா பயன்படுது. அதே மாதிரி மருத்துவ துறைகள்ல நிறைய பயன்படுது. இந்த ஃபீனால் C6H5OH அப்படின்னு சொல்லுவோம், ஃபெனாயில் சொல்றோம் இல்லையா, இதுதான். இது என்னன்னா அதாவது வாய் கொப்பளிக்கிறது, மருத்துவத்துறையில வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்காகவும் இதை யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஜிப்சம். ஓகேவா? பாரிஸ் சாந்து தயாரிக்கவும் சிமெண்ட் தயாரிக்கவும் பயன்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஜிப்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. அதாவது நம்மளோட தசை இருக்கு இல்லையா, அதையும் நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அதை சீராக்கக்கூடிய மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட 7th புக்ல இருக்கும் இது. எப்சம், ஜிப்சம், ஃபினால் இதோட யூசேஜஸ் எல்லாம் இருக்கும். பாரிஸ் சாந்து இது பத்தின யூசேஜஸ் இருக்கும். இதை கொஞ்சம் படிங்க, ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்சம், அதாவது எப்சம் உப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில பயன்படுது. மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7H2Oன்னு இருக்கும். இதுதான் வந்து எதுனா அதாவது மருத்துவத்துல, அதாவது நோயாளிகளுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு மருந்தாவும் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி தோல் டிசீஸ் இருக்கு இல்லையா, ஸ்கின் டிசீஸ்க்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்கிறதுக்காகவும் இதை எப்சம், இது ஒரு வகையான உப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எப்சம் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஜிப்சம் இப்பதான் சொன்னோம் இல்லைங்களா, ஜிப்சத்தோட யூசேஜஸ் எல்லாம் சிமெண்ட் வந்து அதாவது சிமெண்ட் தயாரிக்கும் பாரிஸ் சாந்து தயாரிக்கும் பயன்படுதுன்னு படிச்சோம். அதே மாதிரி உரங்கள் தயாரிக்க பயன்படுதுன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் ஃபீனாலும் பார்த்துட்டோம் இல்லையா. அதுக்கு அடுத்ததான் பாரிஸ் சாந்து. இந்த பாரிஸ் சாந்து சொன்னோம் இல்லையா, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். சரியா? கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எலும்பெல்லாம் முறிஞ்சிடுச்சுன்னா அதை ஒட்டுறதுக்காக, எலும்பு முறிவு ஏற்படும் போது அதை ஒட்டுறதுக்காக எலும்பு முறிவு மருத்துவத்துல பயன்படுது. அதே மாதிரி இது சிலைகள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த சிலைகளுக்கான வார்ப்புகள் தயாரிக்கவும் பயன்படுது. சரி, இதுக்கு ஏன் பாரிஸ் சாந்து அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கக்கூடிய பாரிஸ் அப்படின்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அதனாலதான் இதுக்கு பேரு பாரிஸ் சாந்து அப்படின்னு. அதிகமா கிடைக்கும். சரியா? அந்த இடத்துல அதிகமா கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் பாரிஸ் சாந்து அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின் பாருங்க. உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து டேஷ் ஆகும். அதாவது உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்லயே அலெக்சாண்டர் பிளமிங் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மருந்து கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. முதல் நுண்ணுயிர் எதிர் மருந்து அப்படின்னு சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக்.
இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங். சரிங்களா? இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சிலியம் நெட்டோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரம். சரியா? அந்த தாவரத்துல இருந்துதான், அது ஒரு வகையான பூஞ்சை, அந்த தாவரங்கள்ல இருந்தே நம்ம ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பென்சிலியம் நெட்டோட்டம் அப்படின்ற ஒரு தாவரத்துல இருந்து அந்த தாவரத்தை பிரிச்சு எடுத்தாரு. அதுக்கு பேர் தான் பென்சிலின் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாரு. கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங். சரி, இது எதுக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பேர்லயே இருக்கு பாருங்க, பாக்டீரியல் டிசீஸ், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எதிர்மருந்தா தான் அது பயன்படும். சரிங்களா? வைரஸ் டிசீஸ்க்கெல்லாம் வேலை செய்யாது, வைரஸ் மருந்தெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா பாக்டீரியாக்கள்னால ஏற்படக்கூடிய நோய்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வகையான மருந்து தான். அதே மாதிரி இந்த அமாக்சிலின் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சளி எல்லாம் வரும்போது கொடுப்பாங்க இல்லையா, அமாக்சிலின், எரித்ரோமைசின், இது எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் தான். சரிங்களா? முதல்ல கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் மருந்துன்னு கேட்டா பென்சிலின் சொல்லுவாங்க. அதே மாதிரி பென்சிலின் வந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. பென்சிலினை மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இயற்கை வாழ்வை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தினால் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு டேஷ் கிடைக்கும். அதாவது இயற்கையிலே அங்கே சொல்லிட்டாங்களே இயற்கை வாயு அப்படின்னு சொல்லி அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தினால், அப்ப அதிக அழுத்தம்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை வாயுவை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தினால், இங்க இருக்கு பாத்தீங்களா சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையிலேயே பூமியில கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வாயுக்கள் தான். இது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான அழுத்தத்துக்கு உட்படுத்துவாங்க. அழுத்தத்திற்கு உட்படுத்தி அது வந்து ஒரு சிலிண்டர்ல அடைச்சி அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதுதான் வந்து சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாகனங்களுக்கு எரிபொருளா, தானியங்கி வாகனங்கள் இருக்கு இல்லையா, ஆட்டோமொபைல்ஸ் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து எரிபொருளா பயன்படுது. அதே மாதிரி இது பயன்படுத்துறதுனால என்ன நமக்கு யூசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பெட்ரோல் டீசல் எல்லாம் விலை ஏறிட்டே போகுது இல்லைங்களா, அது மாதிரி விலை மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு வகையான எரிபொருள். அதே மாதிரி அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளிவிடாது, நச்சு புகைகள்ல வெளிவிடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சுற்றுச்சூழல் மாசடையாம பாத்துக்கலாம். சிக்கனமா இருக்கும், விலை குறைவா இருக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு தீங்கு தராத ஒரு வகையான எரிபொருள், அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்றாங்கன்னா அழுத்தத்திற்கு உட்படுத்தினால் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு டேஷ் கிடைக்கும். இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை திரவமாக்கணும்னா அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்என்ஜி அப்படின்னு சொல்லுவோம். லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ், லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷ்ல. திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு, லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ், திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு, பேர்லயே இருக்கு பாருங்க, லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ், எல்என்ஜி கிடைக்கும். சரியா? அப்போ இயற்கை வாயுவை அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்தினால் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுக்கு எல்என்ஜி கிடைக்கும். சரி, எல்என்ஜி எதுக்கு, இது ஏன் திரவமா மாத்துறாங்க அப்படின்னா, இப்போ சிஎன்ஜி இருக்கு இல்லையா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், இதை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம், பெரிய பெரிய கண்டெய்னர்ல அடைக்கணும் அப்படின்னா அதை என்ன பண்றாங்கன்னா அதை தான் திரவமாக்கி அதை வந்து கண்டெய்னர்ல அடைச்சி வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக அப்படி யூஸ் பண்றாங்க. அதுதான் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எல்என்ஜி. ஓகேவா? சரி, எல்பிஜி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர், லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்பிஜி, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். சரியா? இதை பத்தி பின்னாடி படிக்க போறோம், பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், இயற்கை வாயுவை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தினால் திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயு எல்என்ஜி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்பிஜி சிலிண்டர்களில் கசிவினை கண்டறிய சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்ன? இப்ப அடுத்து சொன்னாலே அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி, எல்பிஜினா லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அதுல என்ன வகையான வேதிப்பொருள், கசிவினை கண்டறிய சேர்க்கப்படும் வேதிப்பொருள் கேட்டிருக்காங்க. சரி, எல்பிஜில என்னெல்லாம் கேஸ் இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். எல்பிஜி சிலிண்டருக்குள்ள எந்த வகையான வாயுக்கள்லாம் அடைச்சிருப்பாங்க? எல்பிஜி அப்படின்றது ஒரு வகையான வாயுக்கள் அடைச்சு வச்சிருக்கக்கூடிய சிலிண்டர் தான். அதுல என்ன கேஸ் எல்லாம் அடைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்பேன், பியூட்டேன் ரெண்டுமே தான் இருக்கும். சரிங்களா? ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுமே என்னன்னா மனமற்றது. சரிங்களா? இந்த ப்ரொப்பேனும் பியூட்டேனும் கலரும் இருக்காது, மனமும் இருக்காது. சரியா? அப்ப நம்ம வீட்டுல சிலிண்டர் யூஸ் பண்ணும்போது அது லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா அந்த லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கசிவினை கண்டறிய சேர்க்கப்படும் வேதிப்பொருள் என்னன்னா எத்தில் மெர்காப்டன். இதுதான் வந்து
இது வந்து ஒரு நிறமுள்ள, அதாவது மனமுள்ள வாயு. சரிங்களா, இது வந்து ஸ்மெல் இருக்கு, அதனாலதான் இதை வந்து கேக்குறாங்க. இது சேர்க்கறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இல்ல, அதனால சேர்த்துக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய கேஸ் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா, எல்பிஜியில் அடைக்கப்பட்டுள்ள வாயு கலவை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்லணும்னா ப்ரப்பேன் பியூட்டேன் சொல்லணும். கசிவினை கண்டறிய சேர்க்கப்படும் வேதிப்பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சரி மீத்தேன் இருக்கு இல்லையா, இது எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சோம் இல்லையா, சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அதே மாதிரி உயிரி வாயு பயோகேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, உயிரி வாயு அப்படின்னு சொல்லுவோம். இதுல எல்லாம் என்ன வாயு முதன்மையானதுன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் தான். மீத்தேன் இதுவும் ஒரு இயற்கை வாயு தான், இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனும் கார்பனும் இணைந்து உருவாகான ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல முதன்மையானது சிஎன்ஜிலையும் பயோகேஸ் உயிரி வாயுலையும் முதன்மையானது இதுன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். இதுவும் கொஸ்டின் தான், இதையும் கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரி, இந்த ஒரே கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்தே 3-4 கொஸ்டின் நம்ம உருவாக்கிடலாம். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின், நாப்தலின் உருண்டைகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? நாப்தலின் உருண்டைகள். சரி, நாப்தலின் உருண்டைகள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். நாப்தலின் உருண்டைகள்னா என்னன்னா, அதாவது ரசக்கற்பூரம் நம்ம வீட்டுல சொல்லுவோம் இல்லையா, அந்த உருண்டை அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா துணிகள் கடியில மடிச்சு வைப்போம் இல்லையா, நல்லா வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாசனைக்காக மட்டும் இல்ல, அது எதுக்காகனா அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள், அந்த பூச்சிகள், மூட்டைப்பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகள்லாம் அண்டாம இருக்கிறதுக்காக அந்த அந்துருண்டையை யூஸ் பண்றோம். சரி, இது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரித்தார். இந்த கரித்தார், கரிவாயு, கல்கரி, அமோனியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதோட விளைபொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி. நம்ம எடுக்கிறோம் இல்லையா, நிலத்துல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா நிலக்கரி, நிலக்கரியில இருந்து கிடைக்கக்கூடிய பகுதி பொருட்கள் தான் இது எல்லாமே. சரிங்களா, இந்த கரித்தார் அதே மாதிரி வேற எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் தயாரிக்க, அதே மாதிரி பூச்சி மருந்து இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக இந்த கரித்தார் பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த கரிவாயுவும் கல்கரியும் வந்து எரிபொருளா பயன்படுத்துறோம். கரிவாயு கல்கரி இரண்டுமே எரிபொருளா பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த அமோனியாவும் நிலக்கரியில வெட்டும் போது கிடைக்கக்கூடியதுதான். இது எங்க பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துறோம். இதோட யூசேஜஸும் கேட்பாங்க, வேற ஏதாச்சும் கொஸ்டின் கொடுத்துட்டும் இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா, இப்போ கல்கரியோட பயன் என்ன அப்படின்னு கேட்டாலும் எரிபொருளா தான் பயன்படுத்துறோம், கல்கரி கரிவாயு இரண்டுமே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி. நிலக்கரிய எதுக்கு ஈக்குவலா சொல்றாங்கன்னா வைரத்துக்கு ஈக்குவலா. ஏன் அப்படின்னா அவ்வளவு விலை மதிப்பானது. அதாவது நிலக்கரி வந்து ஒரு சாதாரணமா நம்ம நினைச்சாலாம் கிடைக்காது. சரியா, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலத்துல இந்த நிலநடுக்கெல்லாம் ஏற்பட்டு காடுகள் விலங்குகள்லாம் அழிஞ்சு மண்ணுக்குள்ள போயிட்டு மக்கி 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் மக்கி தான் நிலக்கரி உருவாகும். அதை வந்து நம்ம ஈஸியா எளிதா நம்மளால உருவாக்கவே முடியாது, இயற்கையில உருவானதுதான். இது என்னன்னா அதாவது அதிகமான விலை மதிப்பானது அப்படின்றதுக்காக தான் வைரத்துக்கு ஈக்குவலா சொல்றாங்க கருப்பு வைரம். சரியா, கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டா நிலக்கரி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், என்னன்னா பெட்ரோலியம். பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுவும் வந்து விலை மதிப்பானது தான், அதிக அளவுல நமக்கு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த பெட்ரோலிய வளங்கள்லாம் தீர்ந்துட்டே வருது. அதனால இந்த பெட்ரோலிய வளங்களுக்கு மாற்று எரிபொருளா தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டே வரோம். கருப்பு தங்கம் அப்படின்னு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம். பெட்ரோல் இல்ல, சரிங்களா, பெட்ரோல் நிறைய இடத்துல சொல்லிருப்பாங்க, பெட்ரோல் கிடையாது, பெட்ரோலியம். பெட்ரோலியம் அப்படின்றது பெட்ரோல் டீசல் எல்லாம் கலந்த கலவை, அதுதான் பெட்ரோலியம் சொல்லுவோம். பெட்ரோல்ன்றது தனி, பெட்ரோலியம் அப்படின்றது எல்லாம் கலந்து இருக்கக்கூடியது. இப்போ கருப்பு தங்கம் அப்படின்னு கேட்டா பெட்ரோலியம் சொல்லணும், கருப்பு வைரம் அப்படின்னு கேட்டா நிலக்கரி சொல்லணும். சொன்னோம் இல்லைங்களா கரைத்தார் எல்லாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது நானோ ரோபாட்டிக்ஸின் பயன்பாடு அல்ல? நானோ ரோபாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? நானோனா என்ன? சரிங்களா, நானோ அப்படின்னா என்னன்னா 10⁻⁻⁹ மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நானோ அப்படின்னா 10⁻⁻⁹ அந்த அளவுக்கு சிறிய ஒரு பொருள். அதாவது நம்ம வேதியில நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை வந்து அதாவது 10⁻⁻⁹ அளவுக்கு ரொம்ப சிறிய பொருளா உருவாக்கி அதை வந்து நிறைய பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துறோம் வேதியியல்ல, அதே மாதிரி மருத்துவத்துறையில, விவசாயத்துல நிறைய இடத்துல பயன்படுத்துறோம் இந்த நானோ ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எது நானோ ரோபாட்டிக்ஸின் பயன்பாடு அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. புற்றுநோயை குணப்படுத்த, இது வந்து நானோ ரோபாட்டிக்ஸோட பயன் தான். என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் எங்க இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அந்த ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும், அதை உடம்புக்குள்ள செலுத்தி அது மூலயமா அதை அழிப்பாங்க. சரிங்களா, அது வந்து பயன்தான். அதே மாதிரி சிறுநீரக கற்கள், சிறுநீரகத்திலயும் அந்த மாதிரி அந்த நானோ ரோபாட்டிக்ஸ் பயன்படுத்தி அந்த கற்கள் எல்லாம் அழிக்கலாம்.
அது மாதிரி டிஎன்ஏ குறைபாடுகளை சரி செய்ய, டிஎன்ஏல ஏதாச்சும் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னேன், அதை கண்டுபிடிச்சு அந்த குறைபாடுகளை சரி செய்யவும் நானோ ரோபாட்டிக்ஸை பயன்படுத்தலாம். அப்ப மயக்கமூட்டியா அப்படின்னா மயக்கமூட்டி தான் கிடையாது. சரிங்களா, இது பயன்பாடு கிடையாது. ஏன் அப்படின்னா மயக்கமூட்டியா ஒரு மருந்து தான் பயன்படுத்தும், ரோபோட்டுகளை பயன்படுத்தல. சரியா, இதுதான் அப்ப ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஷ் தேவைப்படுகின்றது. சோப்பு தயாரிக்க என்ன தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, சோப்பு தயாரிக்க நம்ம நிறைய வாட்டி போன வீடியோல எல்லாம் கூட படிச்சிருப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட வணிக நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா, எரி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா நீர் தேவை, தேங்காய் எண்ணெய் தேவை, அது கூடவே என்ன தேவை, சோடியம் ஹைட்ராக்சைடும் தேவைதான். அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் பயன்படுத்துவாங்க. இது இங்க கொடுக்கல. இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து சலவை சோப்பு பயன்படுத்தும், அளவை சோப்பு தயாரிக்கும். இது வந்து குளியல் சோப்பு தயாரிக்கவும் பயன்படுத்துவோம். அதே மாதிரி இந்த சோப் ஆயில் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சோப் ஆயில், சாஃப்ட் சோப்பு, இதெல்லாம் தயாரிக்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதோட வணிகவியல் நேமும் தெரியலையா, இது என்ன, இதோட வணிகவியல் பெயர் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH இருக்கு இல்லையா, இதோட வணிகவியல் பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, இதெல்லாம் சோப்பு தயாரிக்க பயன்படக்கூடியது. அதே மாதிரி சோடியம் குளோரைடு நம்ம படிச்சிருக்கோம், சோடியம் குளோரைடு NaCl. இது எதுனா சோப்பு தயாரிக்கிறது, சாதாரண உப்பு. சோடியம் குளோரைடுன்றது ஒரு சாதாரண உப்பு. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா நீட்ரிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். சுவர்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுவது இதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நீட்ரிய சுண்ணாம்புன்னு சொல்லுவோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதுக்கு அடுத்தது பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடு தான் KCl சொல்லுவோம் இல்லையா, பொட்டாசியம் குளோரைடு. இது எதுக்குன்னா இதுவும் உரங்கள் தயாரிக்கலாம் பயன்படுது. சரிங்களா, இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, பொட்டாசியம் குளோரைடுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. அதுவும் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து பாருங்க, உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது டேஷ் ஆகும். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, உழவனின் நண்பன். உழவனின் நண்பன் எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்புழு, எர்த்வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம உயிரினங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த கழிவுகள், நம்ம உடல் கழிவுகள் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம அந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த கழிவுகள்ல மக்கக்கூடிய கழிவுகள் தான், மக்காத கழிவுகள்லாம் இல்ல, மக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அது செரிச்சு உண்ணுக்கும். மண்புழு என்ன பண்ணா உண்டு செரிச்சு அதை வந்து மலமா தான் வெளியாகும். அது வந்த மண்ணை நம்ம எடுத்து பயன்படுத்தினோம்னா அது வந்து ஒரு வளமிக்க மண்ணா இருக்கும். அதுல வந்து தாவரங்கள்லாம் செடிகள்லாம் நட்டு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து நல்ல வீரியமா வளரும். அதுதான் வந்து அதனாலதான் வந்து அதனாலதான் உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றோம். எதனா மண்புழுவை. எதுக்காகனா அதாவது அந்த கழிவுகள் எல்லாம் உண்டு அது வந்து அந்த மண்ணை வளமா மாத்துது. அதனாலதான் உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அதே மாதிரி பாம்பு கூட என்ன சொல்லுவாங்கன்னா உழவனின் நண்பன் தான் சொல்லுவாங்க. நம்ம பாம்பெல்லாம் பார்த்தா அடிச்சு போட்டுறோம். ஆனா பாம்பு இருந்தாதான் என்ன பண்ணணும்னா எலி இல்லாம கட்டுப்படுத்தும். எலி தொல்லை இல்லைனாதான் தாவரங்கள் முழுசா வளர்ந்து நமக்கு தானியம் எல்லாம் கிடைக்கும். அப்படி எலிகள் பெருக்கம் அடைஞ்சிச்சு அப்படின்னா தானியங்கள்லாம் எலிக்க போய் சேர்ந்துடும், நமக்கு கிடைக்காது இல்லையா. அதனால பாம்பும் வந்து விவசாயியின் நண்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த வகை வைரஸ்களால் ஏற்படும் நோய்களில் ஆன்டிபயோட்டிக் மருந்து வேலை செய்வது இல்லை? சொல்லிட்டோம் இல்லையா, பயாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னாவே அது பாக்டீரியாக்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு நம்ம முதலே சொன்னோம் இல்லையா. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த வைரஸ்களால், அப்ப எந்த வைரஸ் நோய்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்து வேலை செய்யாது. அப்போ வைரஸ்க்கு மருந்தே இல்லையா அப்படின்னா ஒரு சில வைரஸ்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வைரஸ்களுக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ கோவிட்லாம் வந்துச்சு இல்லையா, COVID-19 கொரோனா வைரஸ், அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி HIV வைரஸ்க்கு மருந்து இருக்கு. ஆனா ஒரு சில வைரஸ் நோய்களுக்கு எல்லாம் மருந்தே இல்லை. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா கூட நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா சளிக்கெல்லாம் சாதாரணமா ஒரு 5 நாள் 7 நாள்ல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு வைரஸ்க்கான மருந்தே இல்லை. சும்மா வலி நிவாரணி மாதிரிதான் ஏதாச்சும் கொடுப்பாங்களே தவிர வைரஸ்க்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மருந்து இல்லை. சளி அப்படின்றது வந்து ரெனோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வைரஸ்னால வரக்கூடியதுதான். நமக்கு கோல்ட் ஆகுது சளி பிடிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, இது எதனாலன்னா ரெனோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் டிசீஸ் தான். அதுக்கு வந்து மருந்து இல்லை. அதே மாதிரி ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பன்றி காய்ச்சல் இன்ஃபுளுயன்சா வைரஸ் H1N1, பறவை காய்ச்சல் H5N1 சொல்லுவோம். இதெல்லாம் ஃப்ளூ வைரஸ்கள்னு சொல்லுவோம். H5N1 H1N1 இது வந்து பன்றி காய்ச்சல், இது பறவை காய்ச்சல்னு சொல்லுவோம். இது மாதிரி ஃப்ளூ வைரஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இன்ஃபுளுயன்சா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாமும் மருந்து இல்லை. அப்போ ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா A and C. ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுக்கு வேலை செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சளிக்கும்
ஃப்ளூக்கும். இது உங்களோட பாக்ஸ் கொஸ்டினா இருக்கும். பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேக்குறாங்க. அதனால பாக்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் தெளிவா படிங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சாதாரண மனித உடலின் வெப்பநிலை, மனிதனோட சாதாரண உடல் வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏ 98.6, 98.4ல இருந்து 98.6 வரைக்கும் இருக்கும். அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 98.4ல இருந்து 98.6 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து மனித உடலோட சாதாரண வெப்பநிலை. இது என்னன்னா ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில சொல்லுவாங்க. சரியா? வெப்பநிலை அளக்கிறதுக்கு 3 விதமான அலகுகள் பயன்படுத்துறோம். ஒன்னு வந்து செல்சியஸ், இன்னொன்னு வந்து ஃபாரன்ஹீட், இன்னொன்னு வந்து கெல்வின் அப்படின்னு சொல்லி 3 விதமான அலகுகள் இருக்கு. இதுல வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா கெல்வின் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? இதுல இங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த அலகு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை குறிக்கும். சரியா? அப்போ 98.6 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை. அக்யூரேட்டா கேட்டாங்கன்னா 98.4ல இருந்து 98.6 வரைக்கும் இருக்கும். இதுதான் அக்யூரேட் ஆன்சர். அதே மாதிரி செல்சியஸ்ல கேட்டாங்கன்னு நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 37 டிகிரி செல்சியஸ் மனித உடலின் சாதாரண உடல் வெப்பநிலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். இது ஃபாரன்ஹீட் அளவு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என அழைக்கப்படுவது எது? முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், வளிமண்டலத்துல இருக்கிறது இல்லையா நைட்ரஜன், இது அதே மாதிரி பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதுதான் வந்து முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPK அப்படின்னு சொல்லக்கூடியது. இது NPK உரங்கள் அப்படின்னு சொல்லியே வரும். பேக்ல எல்லாம் எழுதிருக்கோம். வீட்டுல விவசாய குடும்பமா இருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உரங்கள் வாங்கும்போது அந்த பையிலே எழுதிருக்கோம் NPK உரங்கள் அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது மூணுமே இருக்கக்கூடியதுதான் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் தெரியும் இல்லையா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இப்போ என்னன்னா நைட்ரஜன் மெக்னீசியம் Mg மெக்னீசியம், பொட்டாசியத்துக்கு K, லத்தீன் வேர்டான கேலியம் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அதனால K சொல்லுவோம் பொட்டாசியத்துக்கு. அதே மாதிரி Na அப்படின்றது சோடியம், நேட்ரியம், லத்தீன் மொழி சொல்லான நேட்ரியத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. அதனால அதோட சிம்பிள் என்னன்னா Na அப்படின்னு சொல்லுவோம். சோடியத்துக்கு Na. இங்க C என்ன கால்சியம், Mg மெக்னீசியம், K வந்து பொட்டாசியம். அதே மாதிரி பொட்டாசியத்துக்கும் பாஸ்பரஸுக்கும் கொஞ்சம் குழம்பும். பாஸ்பரஸுக்கும் P வருது இல்லையா, பொட்டாசியம் எழுதும் போதும் P போட்டுரும். அப்ப குழம்பு கூடாது. கொஞ்சம் தமிழ் டேம் பாருங்க. பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறம் நைட்ரஜன். இது ரெண்டும் பாஸ்பரஸ்க்கும் பொட்டாசியத்துக்கும் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கும் முக்கிய வாயு எது? சுவாச பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, CO அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பன் மோனாக்சைடு. CO2 அப்படின்னு இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம சுவாசிக்கும் போது உள்ள எடுக்கக்கூடிய வாயு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்திருப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சுவாசிக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய வாயு ஆக்சிஜன், வெளிவிடக்கூடிய வாயுக்கு என்னன்னு சொல்லுவோம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கும் முக்கியமான வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க கார்பன் மோனாக்சைடு. CO இருக்கு பாத்தீங்களா? மோனோ அப்படின்னா ஒண்ணுன்னு சொல்லுவோம், டைனா ரெண்டு. இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கிறதுனால மோனாக்சைடுன்னு சொல்லுவோம். இது CO2 எழுதுறோம்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம்னா இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, அதனால கார்பன் டை ஆக்சைடு. இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, அதனால கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்ப எது ஏன் அப்படி சுவாச பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரத்த செல்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்து கூட ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் ரத்தத்து கூட கலந்துதான் எல்லா உறுப்புகளுக்கும் போய் வேலை செய்யுது. சரியா? ஆக்சிஜன் கூட கலக்கும், ரத்தம் வந்து ஆக்சிஜன் கூட கலந்துதான் எல்லா உறுப்பு எல்லா பாகங்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை கடத்துது. அந்த மாதிரி இல்லாம இப்ப நம்ம ஆக்சிஜன் இல்லாம இந்த கார்பன் மோனாக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அது என்ன ரத்தத்துல கலந்து ரத்தத்தை அப்படியே இறுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட இதயத்துக்கு மூளைக்கெல்லாம் ரத்தம் வந்து கரெக்டா செல்லாது, தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. சரியா? ரத்தத்து மூலியமா போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்காததுனால என்ன பண்ணும்னா இதயம் மூளையெல்லாம் செயல்படுறத நிறுத்திடுச்சுன்னா என்ன ஆயிடும், அவ்வளவுதான், நம்ம இறந்துரும். அப்போ சுவாச பிரச்சனைக்கு முக்கியமான வாயு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. ஏதோ ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, அதாவது ஆக்சிஜனுக்கு பதிலா இந்த கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருவாங்க, அவரோட பிரெயின் வந்து டெத் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல பாத்துருக்கேன். சரியா? ஞாபகம் இல்ல, பாருங்க. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அப்ப இந்த சல்பர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் என்ன பாத்தீங்கன்னா
அமில மழை ஏற்படுத்தக்கூடிய வாயுக்கள். சரியா? அமில மழைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமில மழைக்கு முக்கியமான வாயுக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கதிரியக்க ஐசோடோப்பு குணப்படுத்தும் நோய்கள். இந்த ஐசோடோப்புகள் அதோட யூசேஜஸ் சொல்லி கொஸ்டின் இருக்கு, கேட்பாங்க இதுவும் உங்களுக்கு. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோடோப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சில தனிமங்கள் இருக்கும், அந்த தனிமத்தோட ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஹைட்ரஜன், இப்போ ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் சொல்லியிருப்பேன். இது கூட சொல்லியிருப்பேன், கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். அதாவது ஹைட்ரஜனுக்கு 3 விதமான ஐசோடோப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? இங்க 1 2 3 இருக்கும். அதாவது ஒத்த அணியன், கீழே இருக்கிற அணியன் சொல்லுவோம் இல்லையா? ஒரே அணியனையும் வேறுபட்ட நிறையனையும் கொண்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரே தனிமம் தான், அதுலயே வந்து அதோட நிறையன்கள் வந்து மாறுபட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அதோட ஐசோடோப்பு, அந்த தனிமத்தின் ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த தங்கத்தோட ஐசோடோப்பு, தங்கம் இருக்கு இல்லையா? 198 அந்த நம்பர், இது வந்து அதோட நிறையனா இருக்கலாம். சரிங்களா? இதோட ஐசோடோப்பு எதை குணப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தின் ஐசோடோப்பு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது. அதுக்கு அடுத்ததா அயோடின். அயோடின்னாவே தெரியும் எதனால வரக்கூடியதுன்னா நமக்கு அதாவது முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அயோடின் சத்து நமக்கு கரெக்டா கிடைக்கல அப்படின்னா நமக்கு முன்கழுத்து கழலை ஏற்படும். அது வந்து கழுத்து வீங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் இது என்னன்னா முன்கழுத்து கழலையை நீக்கிறதுக்காக. அதே மாதிரி பாஸ்பரஸ் 32, பாஸ்பரஸ் எதுக்காக பயன்படுதுன்னா ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய். அதுக்கு அடுத்ததான் இரும்பு 59, இது என்ன இரும்புனாவே தெரியும் இல்லையா? ரத்த சோகை, ரத்த அயன் டெபிசியன்சி எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை எதனால வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருந்தா ரத்த சோகை வரும் இல்லையா? அப்போ ஹீமோகுளோபின் அப்படின்றது என்னன்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஹீம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீம் அப்படின்றதுல இரும்பு இருக்கு, எஃப்இ இருக்கும். சரிங்களா? ஹீம் அப்படின்னா இரும்பு அப்படின்னு அர்த்தம். ஹீமோகுளோபின்றது அயன். ஓகே, அதனால என்ன டிசீஸ் வரும்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை. சரி, மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 4, செகண்ட் ஒன்னுக்கு 3, தேர்ட் ஒன்னுக்கு 2, ஃபர்ஸ்ட் 4 3 2 1 இருக்கா? அதோ ஆப்ஷன் சி 4 3 2 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்க, கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. கனிம உரங்கள். சரி, கனிம உரங்கள்னா என்ன? முதல்ல இயற்கையிலேயே நமக்கு ஒரு சில தனிமங்கள்லாம் இயற்கையிலேயே பூமியிலே கிடைக்குது இல்லையா? அந்த தனிமங்கள் எல்லாம் எடுத்து லேப்ல, அதாவது வேதியியல் தொழிற்சாலைகள்ல எடுத்துட்டு போயிட்டு நமக்கு தேவையான உரங்களா மாத்துவாங்க. அதுதான் வந்து கனிம உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமோனியா எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா நைட்ரஜன். அமோனியாவுக்கு தயாரிக்கிறதுக்கு முதன்மையானதா என்ன தேவைப்படும்? நைட்ரஜன். இந்த மாதிரி நைட்ரஜன்லாம் நமக்கு இயற்கையிலேயே பூமியில கிடைக்கக்கூடியதான். அதை தொழிற்சாலையில எடுத்துட்டு போயிட்டு நமக்கு தேவையான உரங்களா மாத்துவாங்க. அதுதான் வந்து கனிம உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யூரியா, அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட், சூப்பர் பாஸ்பேட் எல்லாமே தான். சரியா? அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும். சரியா? இது எல்லாமே கனிம உரங்கள் தான். யூரியா, பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் அனைத்தும் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் டேஷ் ஆகும். சிமெண்ட்ல ஏன் ஜிப்சம் சேர்க்கிறோம்? சரிங்களா? சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கே ஜிப்சம் தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல ஜிப்சம் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. சிமெண்ட் வந்து கெட்டிப்படும் தான் இல்லையா? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். சிமெண்ட் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது கட்டிப்படுறது, டைட் ஆகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். அது ஏன் அந்த அவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனேவும் செஞ்சிட முடியாது இல்லையா? அதுக்காக தான் அந்த கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்துறதுக்காக தான் ஜிப்சம் சேர்க்கிறாங்க. சரியா? ஜிப்சம் அப்படின்றது எதுக்காகனா கெட்டிப்படும் தன்மை. சிமெண்ட் உடனே கட்டி ஆயிட்டா எந்த வேலையும் நம்ம சிமெண்ட் வச்சு செய்ய முடியாது இல்லையா? கொஞ்சம் டைம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜிப்சம் சேர்க்கலாம். சரி, ஜிப்சம் வேற என்ன பார்த்தோம்? ஜிப்சம் வந்து உரங்களா பயன்படுது, அதே மாதிரி பாரிசாந்து தயாரிக்க பயன்படுது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதான் ஜிப்சத்தோட யூசேஜ். அதே மாதிரி ஜிப்சத்தோட வாய்ப்பாடு என்ன? கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். அதே மாதிரி இதை வெப்பப்படுத்தினா இதுல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு போயிட்டு பாரிசாந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுவும் ஒரு கொஸ்டின் தான். அதாவது ஜிப்சத்தை சூடேத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்னா பாரிசாந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஜிப்சம் வந்து கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், பாரிசாந்து வந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். இப்பதான் படிச்சோம் இல்லையா? ஐசோடோப்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒத்த அணியன் வேறுபட்ட நிறைய இருந்துச்சுன்னா அது ஐசோடோப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் 14 அப்படின்னு சொல்லுவாங்க.
C14 இது வந்து ஒரு வகையான ஐசோடோப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க இல்லையா, தொல்லுயிரியல் அதே மாதிரி புதைப்படிவ ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அங்கெல்லாம் எதை வச்சு அதெல்லாம் இவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் வயது கணிப்பு முறையை வச்சுதான். அதாவது புதைப்படிவ இறந்த விலங்குகள் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி, இது வந்து டைனோசர் எல்லாம் முட்டை அதோட எலும்பெல்லாம் கண்டுபிடிச்சி 300 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்தது, 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தது இதெல்லாம் சொல்றாங்க. அது எப்படின்னா இந்த கார்பன் 14 வச்சுதான். அதே மாதிரி இந்த புதைப்படிவ மரங்கள், அதாவது மரங்கள்லாம் மண்ணுல மக்கி இருக்கு அப்படின்னாலும் அதோட வயதுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இறந்த விலங்குகள் எவ்வளவு நாளுக்கு முன்ன இறந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, பாஸ்பரஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரியா, அது என்ன அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது அயோடின். சரியா, மூளை கோளாறுகள், மூளை கட்டி, அதே மாதிரி முன்கழுத்துக்களை சொல்லி படிச்சோம். அதே மாதிரி கோபால்ட்டும் வந்து புற்றுநோய், தங்கமும் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துது, கோபால்ட்டும் வந்து புற்றுநோயை பயன்படுத்தக்கூடிய ஒரு புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு ஐசோடோப். சரிங்களா, இந்த பாஸ்பரஸோட யூசேஜ் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.